ஐயா மீண்டும் வணக்கம். இந்த வியாகுல அன்னை ஆலயம் பேரு தந்தை அவர்கள் முடித்திருக்கிறார்கள். நீங்கள் ஓய்வு பெற்ற பிறகும் இப்போ வேதியராக இருக்கின்றீர்கள். இந்த வியாகுல அன்னையினுடைய நிலை பற்றி, அன்னையினுடைய புதுமை பற்றி சொல்லுங்கள். வியாகுல அன்னையினுடைய பார்வை, அவங்களுடைய சக்தி எனக்கு எப்பொழுது உணர்ந்தேன் என்றால், 58வது வருஷத்தில் என்னுடைய அப்பா ஆல கிராமத்தில் கோயில் பிள்ளையாக பராமரிப்பாய் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் இந்த வியாகுல மாதா சுரூபம் அந்த ஆலயத்தின் பின்னாடி சாக்ரிஸ்டில் வைக்கப்பட்டிருந்தது. நான் அதை பார்த்து விட்டு வேண்டிக் கொண்டிருந்தேன்னு சொல்லிவிட்டு அப்பா வெளியே போயிட்டார். நான் அதை பார்த்து பயந்து கொண்டு ஓடி வந்து நான் சோளம் எரித்திருந்தாக அந்த சோள கொல்லியில் நான் உட்காந்து விட்டேன். உடனே அப்பா தேடி கண்டுபிடிச்சி நம்முடைய அம்மாடான்னு சொல்லிட்டு அந்த அம்மாக்கிட்ட பார்வையில் ஒப்பு கொடுத்தாங்க. அதிலிருந்து அந்த பார்வை எனக்கு எப்பொழுது நான் படிக்கும்போது போகும்போது அவங்கள நினச்சிக்கிட்டு அவங்கள்ட்ட முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்குது. வியாகுல மாதா அந்த ஒரு சக்தியாக எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும்போது, இப்போ மோகன்பல் பள்ளியில் படிச்சுட்டு இருக்கும்போது லீவ் விடும்போது கூட அவங்கள பார்த்துட்டு தான் போவான். இந்த சுரூபம் அதுக்குள்ளே இங்கே கொண்டு வந்து இப்போ அந்த ஆல கிராமத்திலிருந்து தான் இங்கே கொண்டு வரப்பட்ட திண்டிவனத்தில் கொண்டு வரப்பட்டு பாரம்பரியம் சொல்லுகிறது. ஆனால் நான் பார்த்த திட்டவட்டமாக சொல்ல முடியும், அது அங்கே தான் நான் பிறந்த ஊரில் இருந்தது. அது நல்லா தெரியும். இப்போ நாளடைவில் பல பேர் பேச்சு ஆலரம்பத்துலேருந்து தான் வந்தது அந்த சுரூபம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கி 2006 நான் ரிட்டையர் ஆகும்போது தந்தை அகஸ்டின் ஃபாதர் அவர்கள் என்னை தொடர்ந்து பணி செய்யுங்கள் என்று சொல்லும்போது இந்த வியாகுல தாயினுடைய சக்தியை தான் நான் உணர்ந்தேன். அதிலிருந்து இன்னும் மட்டுமா அந்த மாதம் என்னை கைவிடாமல் எங்கள் குடும்பத்தை பராமரித்து காப்பாற்றி வருகிறார். ரொம்ப நன்றி. மிகப்பெரிய விசுவாச அறிக்கை போல் உங்கள் தகவல் நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள். நன்றி ஐயா.